ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 1 கப் அளவு எடுத்துகிட்டு நல்லா 2-3 முறை தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பருப்பு எல்லாமே ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் களைஞ்சி ஊற்றிட்டு தண்ணி இல்லாமல் இது போல் வடித்து வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் இது போல் திக்காக வந்து அரைச்சிக்கணும். மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நீங்கள் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக, அதாவது பருப்பெல்லாம் மசிஞ்சிடணும், பட் வந்து நல்லா ஃபைனாகிடக்கூடாது, அந்தளவுக்கு அரைச்சிட்டு இப்போ இது போல் இட்லி வேக வைக்கக்கூடிய தட்டில் ஊற்றி நம்ம இட்லி போல் ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். இதை இப்போ இது வெந்துருச்சானே இது போல் நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை இது போல் உடன் இதுலேயோ நீங்கள் ஸ்டிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒட்டாமல் வந்ததுனாக்கா நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா வந்து கைகளால் இது போல் விழுத்து விட்டுங்க. நல்லா இதை ஆறிடணும். ஆறின பிறகு இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு புட்டு பதத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நல்லா ஆறிடணும், சூடாக போட்டுடாதீங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு இப்படி நீங்கள் ஒரு சுற்றினீங்கனாக்கா நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டான வந்து நமக்கு புட்டு கிடச்சிடும். மற்ற பொருளையும் நம்ம அதை சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நான் அதையும் இன்ச் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட வந்து ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சமாக வந்து உப்பும் ஏலக்காய் பொடி பண்ணது ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இதை விட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வேறு இல்லைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.